ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்கமிங் குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 2 2A மெயின்ஸில் கேட்கக்கூடிய அதிக ஸ்கோப் இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம். ஸோ இதை பற்றி கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா என்னென்ன கீ பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கீ பாயிண்ட்டாக கொடுக்கலாம். இதை இன்ட்ரோவாங்க கூட கொடுக்கலாம். குலசேகரப்பட்டினத்திலிருந்து செலுத்தப்பட்ட முதல் ராக்கெட் என்னன்னா ரோகிணி RH-200. ஸோ அப்படி இன்ட்ரோவாக கொடுக்கலாம், முன்னுரை கொடுக்கலாம். இல்லைன்னா குலசேகரப்பட்டினம் இந்தியாவில் 2வது ராக்கெட் ஏவுதளமாக தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியும் கொடுக்கலாம். ஜென்ரலாகவும் கொடுக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸும் கொடுக்கலாம். எது பெஸ்ட்டாக இருக்கும்னா கரண்ட் அஃபேர்ஸாக கொடுத்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பேப்பர் மற்ற பேப்பர்லேருந்து டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். ஸோ இதை இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது ஏன் வந்து குலசேகரப்பட்டினத்தை சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து லொக்கேஷன் எழுதிக்கோங்க. அப்படி சப்போஸ் இன்ட்ரோ வந்து நீங்கள் தூத்துக்குடி மாவட்டம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணலைன்னா அமைவிடம்னு சொல்லி ஹெட்டிங்கை கொடுத்துட்டு லொக்கேஷன் ஹெட்டிங் கொடுத்துட்டு தூத்துக்குடி மாவட்டம், அதுக்கப்புறமா தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1-2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. கிழக்கு கடற்கரை பகுதி. ஸோ இந்த 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஏன் இந்த லொக்கேஷன் அமைவிடம் தேர்வானதற்கான காரணம் இல்லை சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துட்டு என்னென்ன இது கொடுக்கலான்னா அதுக்கு கீழே என்ன ஹெட்டிங்கு, அதுக்கு அந்த ஹெட்டிங்கு கீழே என்னென்ன பாயிண்ட் கொடுக்கலான்னா ஃபஸ்ட்டு ஹெட்டிங் சொல்லிடுறேன். பூமத்திய ரேகைக்கு அருகில் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. பூமத்திய ரேகைக்கு அருகில்ங்கிறது ஒரு ஃபஸ்ட் ஹெட்டிங். செகண்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா தெற்கே வந்து நிலப்பரப்பு இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறது செகண்ட் ஹெட்டிங். தேர்டு வந்து எரிபொருள் அதே மாதிரி செலவினங்கள் குறையும் அப்படிங்கிறது தேர்டு ஹெட்டிங். ஃபோர்த் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டுக்கான தொழில்நுட்பம் கிடைப்பதில் எளிமை, இல்லைன்னா அருகில் அமைந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி டைட்டில் கொடுத்துட்டு அதை பற்றி எழுதணும். ஸோ இந்த மாதிரி 3 ஹெட்டிங் 4 ஹெட்டிங் கொடுத்துட்டிங்களா, இப்போ அதுக்குள்ளே கீ பாயிண்ட்ஸு இந்த ஹெட்டிங்குக்குள்ளே என்ன எழுதணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன பாயிண்ட் கொடுக்கணும், குலசேகரப்பட்டினம் 8.36 டிகிரி வடக்கில் அமைந்துள்ளது, பூமத்திய ரேகை வடக்கில் அமைந்துள்ளது. அடுத்து ராக்கெட் ஏவும்போது அதிக அளவில் எரிபொருள் மிச்சமாகும், வேகத்தையும் வந்து அதிகரிக்க முடியும். ஸோ இந்த 3 வந்து அந்த ஹெட்டிங்கு கீழே 1 2 3ன்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸாக கொடுத்துக்கோங்க. அடுத்து செகண்ட் என்ன சொன்னேன், நிலப்பரப்பு தெற்கே நிலப்பரப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவும்போது இலங்கை வந்து தெற்கே அமைந்திருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி தான் லான்ச் பண்ணுவாங்க. எப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து இப்படி டேரெக்டாக தெற்க லான்ச் பண்ண மாட்டாங்க. இங்கே இலங்கை இருக்கிறனால கொஞ்சம் தள்ளி இப்படி வந்து அதுக்கப்புறமா தான் கிழக்கு நோக்கி கொண்டு போய் அதுக்கப்புறமா தெற்க கொண்டு வருவாங்க. ஏன்னா இலங்கைங்கிறது ஒரு நாடு, அந்த நாட்டு மேலே விண்வெளியில் பறக்கிறதுக்கு லான்ச் பண்ணுறது வந்து அவங்க சேஃப்டி இருக்காது. ஸோ அதனால் அப்படி பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது, சட்டமே இருக்குது. அதேமாதிரி அந்த பாகங்கள்லாம் இலங்கையில் விழாமலும் இருக்கணும், சேஃப்டி பர்பஸும் இருக்குது, கடலில் தான் விழுகணும். ஸோ அதனால் அப்படி தள்ளி லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே குலசேகரப்பட்டினத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக லான்ச் பண்ணலாம். இந்த செகண்ட் பாயிண்ட் எழுதுறதுக்கு பக்கத்தில் இந்த மேப் வரைஞ்சிக்கோங்க. ரஃப்பாக வந்து இந்திய மேப்பு. ஸோ இப்படி வரைஞ்சிங்கன்னா மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நல்லாவே வரைங்க. இந்திய மேப் வரைஞ்சி ஸ்ரீஹரிகோட்டா இப்படி இந்த மாதிரி எழுதிட்டு இங்கே குலசேகரப்பட்டினம் மார்க் பண்ணி இங்கே இப்படி இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் காட்டிக்கோங்க. ஸோ இந்த மேப்பை நீங்கள் அங்கே கொடுங்க. ஸோ இந்த மாதிரி மேப்பெல்லாம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா தான் மார்க் வரும். வெறும் கதையை எழுதுனீங்கன்னா மார்க் வராது. ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து செலுத்தும் போது தென்கிழக்கு திசையை நோக்கி சென்று இலங்கை வரை இதனுடைய தாக்கம் ஏற்படும். வெளிநாடு எல்லையில் வந்து பயணத்தாக்கம் இருக்கக்கூடாதுன்னு சர்வதேச சட்டம் இருக்குது. குலசேகரப்பட்டினத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இலங்கை நிலப்பரப்பு இல்லாமல் இருக்கிறனால எந்த பிரச்சனையும் வராது, டைரெக்டாக தெற்கு நோக்கி செலுத்தப்படும். ராக்கெட்டுக்கு தேவையான டெக்னாலஜி, அதாவது எரிபொருள், திரவ எரிபொருள்,
இது வந்து எங்கே இருந்துன்னா திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியிலேருந்து வரும். ஸோ இது வந்து ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகும். இதே வந்து குலசேகரப்பட்டினம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதன் மூலிமா சீக்கிரமாக ரீச் ஆயிரும். உங்களுக்கு செலவும் கம்மியாகும். கிரையோஜெனிக் இயந்திரங்கள், எரிபொருள் எல்லாமே பக்கத்திலே கிடைக்கும். அதனால் செலவு கம்மியாகும். ஸோ இவ்வளோதான். மொத்தம் 5 பாயிண்ட்டாக ஹெட்டிங்காக கொடுத்துக்கோங்க. அந்த ஹெட்டிங்குக்கு கீழே ஒரு 3லேருந்து 5 பாயிண்ட் எழுதிக்கோங்க. அப்புறமா டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன இதை மெயினாக ஹெட்டிங் கொடுத்து எழுதுறீங்கன்னா, முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் எழுதிட்டீங்க, இல்லை அமைவிடத்துக்கான காரணம் சொல்லி எழுதிட்டீங்க. அடுத்த ஹெட்டிங் எதை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, பயன்கள் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பயன்கள்னு இது பண்ணிவிட்டு இந்திய லெவலில் என்னென்ன பயன்கள் குலசேகரப்பட்டினத்தில் அமைகிறனால தமிழ்நாட்டு லெவலில் என்னென்னு நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செலவினம் குறையும். அடுத்து வந்து எரிபொருள் தேவை குறையும். அடுத்து நிறைய ராக்கெட் லான்ச் பண்ணலாம், குயிக்காக லான்ச் பண்ணலாம், வேலை வாய்ப்பு உருவாகும். விண்வெளியில் வந்துட்டு இந்தியாவோட பங்களிப்பு அதிகரிக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு லெவலில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் இப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். மற்ற ஃபுல்லாக ஜென்ரல் பாயிண்ட்ஸே நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் விண்வெளி துறையில் முதலீடு செய்கிறதுக்கான சூழ்நிலை அதிகரிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாவும் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா விண்வெளி கொள்கைன்னு ஒன்று விட்டுருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ். அது இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸு. அதுக்கான லிங்க்கை வந்து கீழே இதே வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். அது இதுக்கு முன்னாடி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸில். அதிலேருந்து ஒரு 2-3 பாயிண்ட் எழுதி முடிவுரை போட்டு நீங்கள் முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வந்து மற்றவங்களை காட்டிலும் உங்கள் பேப்பர் தனியாக தெரியும். ப்ளஸ் அடிஷ்னலாக மார்க்கும் நல்லா இது பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து என்ன குலசேகரப்பட்டினத்தோட லொக்கேஷனும் சொல்லிட்டீங்க, அது செகண்டுன்னு சொல்லிட்டீங்க, அதில் என்ன ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பீங்க ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறமா வந்து ஏன் அந்த பிளேஸை சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பீங்க ரீசனு. அடுத்து பயன்களும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. எக்ஸ்ட்ராவாக விண்வெளி கொள்கையும் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எழுதின பிறகு அடுத்த முடிவுரை போட்டு எழுதும்போது கண்டிப்பாக வந்து மார்க் அதிகமாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ ஆஸ்பெக்ட் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். டாக் லெக் மேனோவர் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு அமைப்பு மூலிமா தான் ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து லான்ச் பண்ணுவாங்க. அந்த மெக்கானிசம் பேர் இப்படி கிழக்கு நோக்கி அதுக்கப்புறமா தெற்கு வருது இல்லை, அதுக்கு பேர் வந்து டாக் லெக் மேனோவர். தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிக்கோங்க. இது வந்து குலசேகரப்பட்டினத்தில் தேவை இருக்காது. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ஓவராலாக குலசேகரப்பட்டினத்தை பற்றி பார்க்க வேண்டியது. ஸோ இந்த கீ பாயிண்ட் ஒரு 10 கீ பாயிண்ட் எழுதி வச்சிட்டிங்கன்னா போதும். இதை பேஸ் பண்ணியே நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிடலாம். மற்றெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட்டை வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.